गोपिकाणां कुसत्वं च कुङ्कुमाङ्कितवक्षसं ஸ்ரீநிகேதம் மகேஸ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் நான் கிருஷ்ணாஷ்டகத்தில் நம்ம சொல்கிறோம். அப்படி சுவாமி கோபிகைகளோடு இருந்த பாவனையை இப்போ நம்ம பார்த்துட்டே வரோம். இதில் 8 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 60வது தசகத்தில் கோபி வஸ்திராபஹரணம்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதில் 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். விதிதம் நனுவோ மனீஷிதம் வதிதாரஸ்த்விஹ யோக்யமுத்தரம் யமுனா புலினே சச்சந்திரிகாஹ ஷணதா இத்ய பலாஸ்த்வம் ஊச்சிவான். அப்போ பெண்களே, உங்கள் விருப்பம் போல் எனக்கு அறியப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு தகுந்த பதிலை யமுனையின் மணல் திட்டில் நிலவும் கூடிய உங்களுடைய இரவுகள் உங்ககிட்ட சொல்லும். உபகண்ய பவன்முகஸ்யுதம் மதுநிஷ்யந்தி வசோ மிருகீத்ருசஹ பிரணயாத் அபிவீக்ஷ்ய வீக்ஷ்யதே வதனாப்ஜம் சனகைர்கிருஹைம் கதாஹ. அப்போ வீக்ஷ்யனா திரும்ப திரும்ப செய்யக்கூடிய செயலை வீக்ஷ்யதே. அப்போ வீக்ஷ்யத்தேன்னு சொல்கிறார். அப்போ இதில் எப்படி மான்மொழி படைத்த பெண்கள் உம்முடைய முகத்திலேருந்து வெளிவந்த தேனினுமினிய சொல்ல கேட்டு பிரேமையால் உம்ம முக கமலத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டு மெதுவாக வீட்டுக்கு போனா இல்லையா? வதனாப்ஜம், உங்களுடைய அழகை திரும்ப திரும்ப வீக்ஷ்யத்தே பார்த்தா. அப்படி பார்க்கும்பொழுது அவள் அப்படியே வீட்டுக்கு கிருஹம் கதாக, அப்படியே வீட்டுக்கு திரும்பினா இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். இதி நன்வனுக்ருஹ்ய வல்லவீர் விபினாந்தேஷு புரேவ சஞ்சரன் கருணாசி சிரோ ஹரே ஹர த்வரயாமே சகலா மயாவலிம். அப்போ சகலா மயாவலிம், ஆமயம்னா வியாதி, ஆவலிம்னா போக்குறது. அப்போ என்னுடைய சகல வியாதியையும் போக்கி அருளும்பா கருணாசி சிரோ. அப்போ கருணை கடலே இந்த விதம் கோபியர்களை அனுகிரகம் பண்ணிட்டு நண்பனு குருஹ்ய வல்லவீர், அப்படி வல்லவரானவரே முன்போல சஞ்சரித்த கணிஞ்ச நீர் வியாதி கூட்டம் முழுசையும் விரைவாக போக்கி அருளும்பா அப்படின்னுட்டு சகலா மயாவலிம் அப்படின்னுட்டு அந்த கேட்டுக்கிறார் சுவாமியை. இதோட நம்ம 60வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கோபி கிருஷ்ணாய நமஹ. அடுத்து 61வது தசகம் யஜ்ஞபத்ரி உபாக்ஞானம். யஜ்ஞபத்ரினா விப்ரபத்னி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிராமண பத்னிகள், அதாவது சுவாமியினுடைய குருமார்களுடைய பத்னிகளுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணதை தான் நம்ம இந்த தசகத்தில் பார்க்க போகிறோம். ததஸ்ச பிருந்தாவனதோதி தூரதோ வனம் கதஸ்த்வம் கலு கோகுலைஹ ஹிருதந்தரே பக்ததர த்விஜாங்கனா கதம்பகானுக்ரஹணாக்ரஹம் பஹன். அப்போ இதில் என்னென்னா யஜ்ஞபத்ரிகள் சத்ரயாகம் நடக்கிறது. அப்போ அந்த இடத்துல உள்ளத்தில் உம்முடைய பக்தி மிக்க அந்த பிராமண ஸ்திரீகளை அனுகிரகிக்கிற எண்ணத்தை வச்சுட்டு பிருந்தாவனத்துக்கு வெகு தூரத்தில் இருந்த ஒரு வனத்துக்கு ஒரு நாள் கோபர்களோடையும் பால் பசுக்களோடையும் நீங்கள் போனீங்க இல்லையா? அப்போ த்விஜாங்கனா கதம்ப கானு கிரகணாகிரகம். அந்த கதம்ப வனத்தில் இருந்த த்விஜன்னா பிராமணர்கள், அவளுடைய கிரகத்துக்கு போய் அவளை அனுகிரகம் பண்ணுறதுக்காக சுவாமி அங்கே போகிறார். ததோ நிரீக்ஷா சரணே வனாந்தரே கிச்சோரலோகம் க்ஷுதிதம் திருஷாகுலம் ஆதூரதோ யஜ்ஞபரான் த்விஜான் பிரதி வியசர்ஜயோதீதி வியாச்சனாயதான். அப்போ புகலிடம் ஒன்றும் இல்லாத அந்த வனத்தின் நடுவில் பாலர்களின் கூட்டம் பசியாலையும் தாகத்தாலையும் வருந்தினதை பார்த்து யாகம் பண்ணிட்டு இருந்த அந்த பிராமணர்கள் கிட்ட உணவை யாசிக்க போய் சுவாமியை அந்த பாலகர்களை அந்த பிராமண பெண்கள் கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹ.